இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள், மூட நம்பிக்கைக்குள்ள எல்லாம் போகாமல், உள்ளது உள்ளவாறு. இப்போ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது, எது மாதிரி ஒரு பொதுவான தாக்கத்தை கொடுப்பார்? ஒரு ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, ஒரு கோச்சார அடிப்படையில், டிகிரி அடிப்படையில் 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு கோச்சார தாக்குதலை கொடுப்பாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக எதையும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மகர ராசிக்கு இப்போது ஆசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான். 7ஆம் இடத்துல குரு உச்ச குருவாக வந்து ராசியை பார்ப்பது அற்புதம். ராகு 7லும் கேது 8லும் இருக்கிறார். இப்போது செவ்வாய் கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் புதன் 7ஆம் இடத்துக்கு மாதத்தின் ஸ்டார்டிங்லேருந்தே 7ல் குருவோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது. சுக்கிரன் வந்து 9ல் இருக்கிறார். இந்த அமைப்பை எப்படி கொடுக்குது அப்படின்னா, 7ஆம் இடத்துல வந்து குரு புதன் சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு சோஷியல் லைஃப், நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வருது. இது வரைக்கும் கடந்த ஒரு வருடமாக சுமாராக போயிட்டு இருந்த அமைப்புகள்லாம் படிப்படியாக நீங்கி இப்போ சில விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள், அசோசியேஷன், பார்ட்னர்ஷிப், திருமணம், சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்து, சுப விஷயங்கள் நடக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ மகராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா, அவங்க போன பல ஆண்டில் செய்த தவறுகளெல்லாம் தெரிந்து கொண்டு திருத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கிய பங்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராசி அதிபதி சனி 3ல் இருக்கனால 7 நாட்டு சனிலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சு. அதை குரு பார்க்குறார், ராசியவும் குரு பார்க்குறார், ராசி அதிபதியும் குரு பார்க்குறார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தவறுகளான ஒரு ஹேபிட்ஸு, பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கும். சோம்பேறித்தனம், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீர்திருத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஸோ இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலேயும் ராசி அதிபதி மேலே விழுகிறதுனால இதுவரை நம்ம ஏனோ தானான் இருந்த மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சுறுசுறுப்பாக இயங்கி, அது படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர வயதினர் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அமைப்பில் இருக்கிறவங்களாலும் சரி, எல்லாம் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய, உத்வேகம் பெறக்கூடிய, ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய, ஒரு நிபுணத்துவம் பெறக்கூடிய, புரிதல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஒரு ஆரம்ப பகுதியாக, ஆரம்ப ஒரு டைமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து கல்யாண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வாழ்க்கையை வசதிப்படுத்துக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகளாக வருகிறது. ஸோ இந்த ஒரு காலகட்டம், அதில் வந்து வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா ராசி உச்சகுருவின் பார்வை, நேர் பார்வை வந்து ராசியை பார்க்குறது மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அது வந்து இப்போ வந்திருக்கு. அதே அந்த நேரத்தில் பாருங்கள், இப்போது புதன் சூரியனுங்கிற மிக முக்கியமான கிரகம், அட்டமாதிபதியாகிய சூரியன், பாக்கியஸ்தானாதிபதியாகிய புதன் 2 பேரும் சேர்றாங்க எங்கே, 7ஆம் இடத்துல குருவோட. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன, ஏதோ நம்ம அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ், சில நன்மைகள், சில பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் வருதுங்க. ஸோ இதெல்லாமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ருணம் கொடுக்கக்கூடியது, பிரச்சனை கொடுக்கக்கூடியது, உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியது, திடீர்னு ஏதோ சில அடிபடுற கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து
அந்த உடல் உபாதைகள், சூடு, ரொம்ப ரிச் ஃபுட் சாப்பிட்டு அஜீரண கோளாறு ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அது ராசியவே 8ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஓரளவுக்கு நல்ல பலாபலன்கள் உள்ள ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் அதை பார்த்து எது மாதிரி யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, எது மாதிரி கர்மா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும், எப்போ எது நடக்கும், எந்த துறை உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது, எந்த படிப்பு படிக்கலாம், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பேர் வரும், எப்போ வெளிநாடு போகலாம், நமக்கு அந்த அமைப்பு இருக்கா, தொழிலா அல்லது வேலையா, அந்த வேலைன்னு எடுத்துட்டோம்னா ப்ரைவேட் செக்டாரா, கார்ப்பரேட் லைஃபா, அல்லது அரசு சார்ந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான சில ஜாப்ஸா, எந்த துறையில் மெடிக்கல் ரிலேட்டடா, அல்லது டெக்னிக்கல் ஐடியா, அக்ரிகல்ச்சர் அது மாதிரியா, அல்லது பேங்கிங் செக்டாரா, எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதை பொறுத்து வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி உங்கள் கர்மா உங்கள் ஜாதகத்தில் வரப்போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகள், படிப்பு, வேலை, தொழில், கல்யாணம், இடமாற்றம் எல்லாமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாழ்க்கையில் வந்து நம்மளோட கர்மாவுக்கு நேர்கோடாக நம்மளுடைய செயல் திட்டங்களை போடும் பொழுது தேவையற்ற எதிர்நீச்சல் போடாமல், பொருள் விரயங்கள், சமய விரயங்களை செய்யாமல் எளிதில் வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவுக்கு நிகராக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அதை தெரிந்து கொண்டு அதோட நேரம் டைம்லைன்ஸையும் தெரிந்து கொண்டு அதோட யோகங்கள், அதோட தோஷங்கள், பிராப்தங்கள், தோஷங்கள், அது மாதிரி பல விஷயங்களும் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை ஒன்றொன்னா நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய கிரக அமைப்பை பொறுத்து அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகளை பொறுத்து அதுக்கு யோகமான காலகட்டங்களில் யோகமான ஒரு வேலை தொழிலை செஞ்சு தேவையற்ற வீண் விரயங்களை செய்யாமல் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நேர்கோடையாக சென்ற வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். ஒரு யோகம் அவர் குருவோட சேரும் பொழுது இன்னுமே வந்து நல்ல ஒரு பலனை கிடைக்கும். ஸோ அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், அன்எர்ன் இன்கம், இது மாதிரி நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு மனைவி மூலமாக, கணவர் மூலமாக, உயில் மூலமாக, அது மாதிரி இனாமா நம்ம போய் வேலை, உத்தியோகம், தொழிலில் சம்பாதிக்காமல் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் நீங்கள் காத்திருந்தீங்க, வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறனால அந்த 7ஆம் இடங்கிற மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதார ஸ்தானத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வீண் விவாதம் அதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது வேலை தொழில் விஷயத்துக்கு நல்லது. ஆனால் சனி செவ்வாய் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து தொழிலில் வந்து சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வரலாம். ஏன்னா சுக்கிரனே வந்து தனுசு ராசிக்கு ஒரு சுமாரான கிரகம். அவர் செவ்வாய் சனி பார்வை பெற்று 10ல் வரும்பொழுது அந்த 6ஆம் வீட்டு அந்த வேலை 8ஆம் வீட்டு வேலையை வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் தொழில் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி கூட்டு தொழில் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம், தவறு இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்குது. எது மாதிரி மாற்றம்னா திடீர் பயணங்கள், திடீர்னு அப்படியே மாறுறது, இடம் மாறுறது, திடீர்னு நம்ம பொசிஷன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறது, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து சிலது நடக்கிறது, அது மாதிரி ஃபாரின் கனெக்ஷன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடு, அது மாதிரி அவுட்டர் சர்க்கிள்லேருந்து நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வர்றது, இதெல்லாம் வந்து சாதகமான ஒரு அமைப்பாக நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 இது மாதிரி நேரடியாக போய் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணாலும் இன்டைரக்டாக வரக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்குது. தொழில் அமைப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியே வந்து சனி செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறனால உடல் உபாதைகளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி பண்ணாமல் கொஞ்சம்
இறங்கணும் பார்த்தோமா பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக அப்புறம் நம்ம வந்து எந்திலுமே வந்து பெரிய கவனத்தை போடாமல் அஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த சுக்கிரனோட வீடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து சனியின் பார்வையும் அவர் பெறுகிறார். அப்படிங்கிறதுனால மெயினான தனுசு ராசிக்காரங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, டோன்ட் டேக் இட் ஈஸி. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திடீர் லாபங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மனைவி மூலமாக இருக்குது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். அதே சமயத்தில் திருமண விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திருமணம் ஆனதுக்கப்புறம் வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி சில பாசிட்டிவான அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குருவோடு சேரக்கூடிய புதன், சூரியன், அதே மாதிரி ராஜயோகாதிபதி செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறது, இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை போட்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு அனுப்பிச்சு ஒரு கன்சல்டேஷனில் நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இறந்த காலம் எப்படி இருந்தது, இப்போ போயிட்டுருக்கிற காலம் எப்படி இருக்குது, ஒர்ஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா, பெஸ்ட் இஸ் எட்டு கம்மா, அல்லது ஒன்றுமே ஒர்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கா, எது மாதிரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை திரும்புது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம போகலாம், நம்ம லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி உச்சமாக இருக்காரா எப்படி இருக்குது, நமக்கு யோகமான கிரகங்களில் யார், ராசிக்கும் லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலங்கிற நம்மளோட ஒரு கிரகத்தோட பலத்தை எடுத்து நம்மளோட யோகமான பிளானட் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த தசாபுக்திகளுக்கு ஏற்ற மாதிரி சில பலன்களை பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்லாம் வந்து எது நமக்கு பெஸ்ட்டு டெசிஷனாக வருது, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸில் வந்து எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி சாய்ஸ் வந்து நமக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக நம்ம பார்த்து எதையும் நம்ம வந்து மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அந்த நமக்கு ஏற்றமான ஒரு விஷயங்கள் வந்து ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஜாதகத்தில் பார்த்து அதுக்கு அது தகுந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்மா என்ன சொல்கிறது, நம்மளோட யோகமான கிரகம் என்ன, நம்மளோட யோகமான துறை என்ன, வியாபாரமா, வேலையா, அல்லது வேலைன்னு வந்துட்டோம்னா எது மாதிரி வேலை, டெக்னிக்கல் வேலையா, அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையா, அல்லது உயர் படிப்பு வந்து நமக்கு என்ன வரும், என்ன துறை, என்ன துறையில் போனால் நம்ம ஜெயிக்கலாம், அடுத்தடுத்த திசைகள் எதை காட்டுது, வேலையா தொழிலா, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முடிவு பண்ணி அதே மாதிரி கல்யாணங்கள் எப்போ நடக்க போகுது, நமக்கு எத்தகைய ஒரு கல்யாணம் நடக்க போகுது, நமக்கு லேட்டாக ஏர்லியா, எது மாதிரி வரன்னு நம்ம பார்க்கலாம், குழந்தை பேர் எப்படி இருக்குது, நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய வம்சாவளிகள் எப்படி நம்ம பண்ண போகிறோம், பிளான் பண்ண போகிறோம், எப்போ நம்ம ரிட்டையர் ஆக போகிறோம், எப்போ நமக்கு கடன் அடைய போகுது, எப்போ நம்ம வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து வரப்போகிறோம், எப்போ நம்ம செட்டில் ஆக போகிறோம், எப்போ நம்ம வெளிநாட்டில் இருந்தோம்னா வெளிநாட்டிலேருந்து எப்போ நம்ம உள்நாட்டுக்கு வர போகிறோம், அது மாதிரி அமைப்புகள் இருக்கா, அல்லது வெளிநாட்டிலே நம்ம வாழ போகிறோமா, எது மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்களே அமைச்சிக்கலாம். அதாவது எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்குங்கிறது தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம்லைன்ஸுக்காக வெயிட் பண்ணுறது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காது சரியாக. சில நேரத்தில் நம்ம எதிரே பார்க்க மாட்டோம், அது டக்குன்னு நடந்துடும். ஸோ அது மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்து தான் நம்மளோட மனித வாழ்க்கையே நடந்து கொண்டு இருக்கிறனால அந்த காலகட்டங்களை ஓரளவுக்கு நம்ம தெரிந்து கொண்டேனால் தேவையற்ற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, நம்ம டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அது மாதிரி விஷயங்களை நாம் தவிர்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே.
திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும் ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம், ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து, இதில் சூரியன் வந்து 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக வந்து ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி வந்து ஆவணி பௌர்ணமி வந்து 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், ஏன்னா நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் குரு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அடுத்தவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை. நீங்கள் பிரச்சனைன்னு இருந்தீங்கன்னா இத்தனை நாள் பிரச்சனைக்கு வழி தெரியாமல் இருந்தீங்க. இப்போ நல்லவர்கள் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய பாக்யாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். இதனால் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கவலைகளால் அவங்கக்கிட்ட கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் வருமானம் இருக்கா, ஓட்டுறதுக்கு பணம் வருது, அவ்வளோதான். உங்கள் வியாபாரத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு மாதமான ஒரு 50,000 ரூபா தேவை. வியாபாரத்தில் உங்களுடைய ஸ்டாஃபுக்கெல்லாம் சேலரி கொடுக்கறதுக்கு, ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு, அது மட்டும் வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்து மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா வரணும், அதில் 50,000 ரூபா போக எனக்கு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கையில் சேமிப்பு நிற்கணும், லாபம் நிற்கணும், அது எதிர்பார்க்காதீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் லாப நோக்குடன் செயல்பட்டால் நஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம்.
ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்தது, அதனால் லாபம் இல்லாத சூழ்நிலை. இப்போ செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. குரு 12ஆம் வீட்டதிபதி குரு உச்சமாக இருக்கார். அதிக முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம், அதிக செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர்லேயோ தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் உட்காந்து, நீங்கள் பிறந்த மாநிலத்தை விட்டு வெளியில் போய் உட்காந்து வியாபாரம் பண்ணால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். படிப்பில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். படிப்பில் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகிறார். கடன் ஜாஸ்தி ஆகலாம், ஆரோக்கியம் மருத்துவ செலவுகள் ஜாஸ்தி ஆகலாம், வீண் விரயங்கள் ஏற்படலாம், பொருள் களவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் போவாங்க. முக்கியமான அவங்களோட பர்ஸு, வேலெட்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் எவனாவது ஒருத்தர் திருடிட்டு போயிடுவான். இல்லை மொபைல் ஃபோனை கூட திருடிட்டு போகிறாங்க இப்போது. அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படக்கூடிய நேரம். சார் நல்லது சொல்கிறீங்க, கெட்டது சொல்கிறீங்க, நல்லது எதுவுமே இல்லையானா நல்லது இருக்குது. யாருக்குன்னா உங்களால் உங்கள் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய அண்ணன் அக்கா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க, அவங்களுக்கு உதவி செய்வீங்க. அவங்களால பட்ட கஷ்டம் விலகக்கூடிய நேரம் வரும். அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால அவங்க பட்ட கஷ்டம் விலகிறதுக்கான நேரம் வரும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அடுத்தவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இப்போ ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் சூரியன் அஷ்டமாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு 17ஆம் தேதி அன்னைக்கு. அதனால் கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது எதிரியாக பிஹேவ் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஏதாவது கடன் பிரச்சனை நிறுத்தியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். டைரெக்டாக சண்டை போடுற மாதிரி இருக்குது, கவனமாக பேசுங்க. அரசாங்கியான சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், இல்லை நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் அரசாங்க அதிகாரிகள் உங்கள் பேரில் ஃபைன் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஊரில் காமாட்சி அம்மன் கோயில் இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் முடிஞ்சதுன்னா காஞ்சிபுரம் வாங்க. இல்லாட்டி சென்னையில் இருக்கிறவங்க மாங்காடு காமாட்சி அம்மன் வழிபாடுங்க. காமாட்சி அம்மன் கோயில் இருந்துன்னா அங்கே போங்க. இல்லையா மதுரையில் இருக்கியா, மதுரை மீனாட்சி அம்மன் அம்பாளை வணங்கி வாருங்கள். காமாட்சி அம்மனை வணங்குவதன் மூலமாக உங்கள் ஆசைகள் நிறைவேறும். உங்களுக்கு தேவையான பணப்பிரச்சனைகளை பணத்தை தந்து பணப்பிரச்சனைகளை தீர்ப்பாள் அந்த அன்னை. இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறது தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க.
அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இப்படிதான் இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும் அன்றைய தினம் வந்து எஜுர் உபாகர்மாவும் மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. முக்கியமா மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் பாவத்திலே நிறைய கிரகங்கள் சேருகிறது. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திலே செல்லுகிறார். பல நாட்களாக இருந்த அந்த 7.5 சனி பொறுமையா விலகிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். அது சரியில்லாத இடம். அவரும் கொஞ்சம் நல்லபடியா உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். மகர ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக ஒரு குறிப்பான 8-9 மாசமா கொஞ்சம் நல்ல காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு 5-6 வருடங்களாக சுத்தமா சரியில்லை. முக்கியமா அந்த 7.5 வருடங்களாக அந்த 7.5 சனி வந்ததுலேருந்து கொஞ்சம் சுத்தமா சரியில்லை. ராசிநாதனாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கவில்லை. மாற்றத்தை தடுத்து பல வகையிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை ரொம்ப தாமதமாக கொடுத்திருப்பார் சனி பகவான். இப்போ அப்படியே சூழ்நிலைகள் மாறி நல்ல இடத்திலே சனி பகவான் வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார். முக்கியமாக உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பும்படியாக சனி பகவான் வந்திருக்கார். பொங்கு சனியா இருக்காரு இப்போ உங்களுக்கு.
3ஆம் இடத்துல. அதனால பல வகையிலும் நன்மைகள் உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமா என்னன்னா இப்ப சமயத்துல ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தேதிகள்ல மகர ராசியாகிய உங்களுடைய 7ஆம் இடத்திலே பல கிரகங்கள் சேருகிறது. முதல்ல குரு சந்திரன், அதற்கு குருச்சந்திர யோகம் அப்படின்னு பேர். சரி சுவாமி, எனக்கு இந்த குருச்சந்திர யோகம் என்ன செய்யும் அப்படின்னா, கணவன் மனைவி இடையே நல்ல அன்பை ஏற்படுத்தி வைக்கும். ஏன்னா முக்கியம் கணவன் மனைவி இருக்கக்கூடியதான ஒரு முக்கிய ஒரு அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஆகையினால இது முக்கியம் என்னன்னா, சில பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம், ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது, போகாத இடம் இல்லை, அது மாதிரி சைன் பண்ணாத இந்த மேட்ரிமோனி வெப்சைட் இல்லை, எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு, சமுதாயத்தினுடைய இதுலையும் இப்போ எழுதி வச்சிருக்கோம், அவங்க கேட்ட பணம் கொடுத்துட்டோம், நிறைய விஷயத்துல செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு சரியானபடி வரன் கிடைக்கல, சரியானபடியான ஒரு வது அமையல, இப்படிலாம் சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சர்வ நிச்சயமாக கல்யாணம் முடிவு செய்யப்படும். எங்க இப்படி உறுதியா சொல்றீங்கன்னா, எதற்குன்னா 7ஆம் இடத்திலே திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகம் திருமணத்தை தடை செய்யுமோ அந்த கிரகமும் சேர்கிறது. 12ஆம் அதிபதியான குரு பகவான் சேர்கிறார். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் அங்கே போகிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடத்துல சனியை குரு பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு பெரிய யோகம் உண்டு. குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும், புதிய மாற்றம், பொருளாதார வளர்ச்சிகள், தெய்வ சிந்தனையின் மூலமாக பல நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது. அதே மாதிரி இந்த மாதம் மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய மிக மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபாடு செய்வது. எப்படி செய்யணும்? செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய் வருது பாருங்க. அதுல ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, ஆகஸ்ட் 11ஆம் தேதி எல்லாமே செவ்வாய்க்கிழமைகளே வருகிறது. ஆடி செவ்வாய், இந்த மாதிரி ஆடி செவ்வாய் தினத்திலே அல்லது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, 18ஆம் தேதி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஷஷ்டி, இது மாதிரியான தினங்களிலே அல்லது ஆடி கிருத்திகை வருகிறது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலே இந்த ஆடி கிருத்திகை வருகிறது. இந்த மாதிரியான தினம், இந்த மாதிரி தினத்துல முருகனுக்கு உகந்தமான வேள்மாறல் அப்படிங்கிற அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். முருகனினுடைய அனுகிரகத்தினாலே மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான யோகங்கள் கிடைக்கும். சிவாய நம. குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது. இந்த மாதத்துலேயும்
ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது? 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், 3ஆம் இடத்துல லக்னாதிபதியும் 2க்குரியவரும் வந்து 3ஆம் இடத்துல வக்ரகதியாக இருக்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 5, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து நீசமாக இருக்கிறாரு. இப்போ வந்து தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து கவனம் தேவை. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த மாதம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அது மூலியமாக விரயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து 6க்குரிய புதன் 7ல் இருக்கார், 8க்குரிய சூரியன் 7ல் இருக்கார். அப்போ 3, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய 7ஆம் வீட்டிலேருந்து அழகாக உங்களை பார்க்குறாரு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் வந்து குரு உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8க்குரிய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கார். அப்போது இதை எப்படி எடுத்துக்கலாம்? 6, 8 கனெக்ட் ஆகுது 7ல். அப்போ திருப்பியும் வந்து ஒரு லோன் தீர்த்தால் இன்னொரு லோன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது 6க்குரியவர் 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போவீங்க. இந்த மாதத்தில் ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலை, ஓகே நான் போகணும், இந்த வேலைக்கு நான் போகணும், அதனால் நான் போகிறேன், குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ 6ஆம் இடம் அங்கே இயங்குது. 8 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேனேஜ்மெண்ட், அவங்களும் வந்து 7ல் இருக்க, அவங்கள போட்டு அப்படியே ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. வந்து சிக்கனையே என்கிட்ட வா, நான் திரும்பவும் வந்து உனக்கு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். புரியுது உங்களுக்கு இந்த காம்பினேஷன்? இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட ஒரு பிரச்சனையில் அப்படியே அழகாக சிக்கிட்டு தவிப்பீங்க நம்மளுடைய மகரம். ஓகே, ஆனாலும் குரு உங்களை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணணும், தனக்கு தானே வந்து செல்ஃபாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்களே வந்து சரி செய்துக்குவீங்க. அப்போ இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டால் ஓகே பெட்டர். இப்போ வந்து நல்லா இருக்குது, குரு பார்க்குறாரு. இந்த ஒரு வருஷ காலமாக உங்களை குரு பார்த்து உங்களை வந்து வழிநடத்திட்டே இருப்பார். ஆனால் என்னடா வாழ்க்கை இது, சரியே ஆக மாட்டேங்குது இந்த மகரத்துக்கு மட்டும், இன்னும் நான் என்ன தான் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும்? அப்போ நீங்கள் வந்து ஓகே நானே சரியாயிக்கிறேன், எவ்வளோ தான் நீங்கள் சரியாவீங்க? அப்போ இதுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், சில வைப்ரேஷன்ஸ் மாற்றுறது, நியூமராலஜி படி இதெல்லாம் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை. சில பேர்த்துக்கு எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணாலும் சரியாக ஆகாது. அப்போ எப்படி நம்புறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான அந்த கிரகங்கள், அந்த சூட்சமங்கள் அதெல்லாம் வந்து டீஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். ஓகே இதெல்லாம் பண்ணால் நடக்குமா? ஏன்னா குரு உங்களை பார்க்குறாரு இல்லைங்களா, கண்டிப்பாக நடக்கும். ஆன்மீக ட்ரிப்ஸ் நிறைய போவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதியை வக்கரமாக இருக்கும்போது என்னதான் குரு பார்த்தாலுமே நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை நம்பணும், அதை செய்யணும். ஸோ நிறைய பிரச்சனை பார்த்து ஒரு முடிவுகளை நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு பெட்டரான ஒரு சிச்சுவேஷன் வர மாதிரி இருக்கும். ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், ரொட்டேஷன் மணி, இல்லை நீங்களே ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இந்த காலகட்டத்தில் இருக்கும். மகரத்துக்கு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து இடம் வாங்குவீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. இது எல்லாமே இந்த ஒரு வருட காலம் வந்து குரு பார்க்கும்போது நடக்கும். இப்போது செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குது. ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட்டே, அதற்கான ஒரு கடன் வாங்கி இடம் வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, ஸோ இதெல்லாமே நடக்கும். ஸோ 5க்குரிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நீசமாக இருக்கிற பட்சத்தினால் நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ஒரு 15 மிட் ஆஃப் த ஆகஸ்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். பட் சின்ஸ் அவர் மாறுற வரைக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ பெண்கள் மூலியமாக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிந்தளவுக்கு வந்து அது கட்டுப்பாடோடு நீங்கள் வந்து கொண்டுட்டு போங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத ஒரு இது வார்த்தைகள், ஏன்னா 2ல் ராகு இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகள் பேச வைப்பார். ஏன்னா லக்னாதிபதி வக்ரமாக இருக்கும்போது யோசனைகள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், நான் பண்ணுறது கரெக்டாக, நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக, குடும்பத்துக்காக நான் இவ்வளோ உழைக்கிறமே,
ஸோ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு நிர்பந்தத்தில் நம்ம வேலை செய்கிறோமே, இது எல்லாமே நம்ம பண்ணுற கரெக்டான உங்களையே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி பண்ண வைப்பார். பட் சுக்கிரனும் நீச்ச சுக்கிரனும் பார்வை பார்க்குது. அப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஏதாவது பிளான் பண்ணணுன்னா வேண்டாம். இடம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்குங்க. குரு நல்லா இருக்கார். இப்போ கோல்டாக சேர்த்தணுன்னா கோல்டாக சேர்க்கலாம். ஆனால் செவ்வாய் ஃபேவராக இருக்காரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா வேண்டாம், ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஆடி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா கிரகங்கள் மாறினதுக்கப்புறம் பிரசனம் எல்லாம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். சப்போஸ் சில பேர் வீடு கட்டியிருந்தாலும் தங்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விட்டுருக்கோம். என்னடா நம்ம அது வாழலாம் அப்படிங்கிறது அந்த வீடை வாங்கியிருக்கோம், ஆனால் உள்ளே விட மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட வீட்லேயும் சரி வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆனால் வந்து இந்த ரொட்டேஷன் வந்து இப்போ மணி ரொட்டேஷன் நிறையா இருக்கும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். மகரத்துக்கு இந்த மாதத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்கர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படியே கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது, டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகர ராசி மகர லக்னக்காரராகி உங்களுக்கு எது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்ததுன்னா, கிரக சேர்க்கை காம்பினேஷன்ஸ் இருக்கும் பொழுது உங்கள் கர்மா பலன் என்னங்கிறது நீங்களே வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. எதையும் மிகைப்படுத்தாமல் துல்லியமான முறையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த மூடநம்பிக்கையிலையும் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பலன்கள் கர்ம பலன்கள் வந்து எண்கள் இல்லை ஜோதிடம். சனி 9ல் இருந்தால் என்ன, சனி 10ல் இருந்தால் என்ன, குரு 1ல் இருந்தால் என்ன, குரு 9ல் இருந்தாங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறார், எந்த கிரகத்தோட அருங்காமையில் இருக்கிறார், யாரோட காம்பினேஷன் இருக்கார், யார் பார்க்குறாங்க, எந்த டிகிரியில் சேர்ந்துருக்காங்கிறத பொறுத்தே வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கர்ம வினை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு படியாக ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா படிப்படியாக அது வந்து
உண்மையான ஒரு அமைப்புக்கு, வாழ்க்கையில் ஒரு ரியாலிட்டிக்கு கர்ம வினைகளாக கர்மா கரைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்கள் பொறுத்து, ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ அருகாமையில் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் எதுமாற கர்ம வினைகளை நம்ம சுமந்து வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்க, மகர லக்னத்துக்கு யோகமான கிரகமாகிய புதனும் சுக்கிரனும் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய கிரகமாக வருகிறார். அது ஒரு 25 60 வயசுக்குள்ள அது வரும்பொழுது அற்புதமான ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். அந்த சுக்கிரனே குருவின் பார்வை 5ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ பெற்று 7ஆம் பார்வை பெறாமல், ஏன்னா குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறது, சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ நல்ல ஒரு அமைப்புகள் இல்லை. புத்திர தோஷம் அல்லது திருமண தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக குரு சுக்கிரனை பார்ப்பது மிகவும் நல்லது. சுக்கிர திசை ஓஹோன்னு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு பௌர்ணமி சந்திரனின் தாக்கத்தில் இருக்கிறாருன்னா அதுவும் ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் கொட்டி கொடுக்கக்கூடிய நல்ல நம்மளோட துறையில் மேன்மையாக போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உங்களுடைய சுக்கிரனே வந்து ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலத்தோட நன்றாக இருந்து ராகுவோட சம்மந்தப்படாமல் கேதுவோட சம்மந்தப்படுவது அருமையான விஷயம். சனி பார்வை பெறுவது கொஞ்சம் ஒரு படி குறையான அமைப்பு. அதே மாதிரி அந்த சுக்கிரனே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேரும் பொழுது செவ்வாய்க்கு நல்ல ஒரு திருட்பலத்தை கொடுத்து அவர் கொஞ்சம் கெடுகிறார், அஃப்ளிக்ஷன் வருகிறது. ஸோ குரு அந்த சுக்கிரன் வந்து எந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறாருங்கிறதை பொறுத்து அந்த யோகமான சுக்கிர திசை அது மாதிரி பலனை கொடுப்பார். மீனத்தில் உச்சம் பெற்று எந்த பாதிப்பில் இருக்கிறது அருமையான ஒரு அமைப்பு. அதே மாதிரி அடுத்த புதன் திசையும் பாருங்கள், அருமையான ஒரு திசை. இந்த புதன் வந்து ராஜயோக கிரகமாக மகர லக்னத்துக்கு வருகிறார். அவர் வந்து குருவின் பார்வை பெறுவது, பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுவது, சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுலாம் டாப். ஆனால் அவர் ராகுவோட சேர்ந்திருக்கிறார், சனியின் பார்வை பெறுகிறார், கேதுவோட கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகிறாருன்னா சில அஃப்ளிக்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எது மாதிரி காம்பினேஷன்ஸ் கிரக சேர்க்கையில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த புதன் சுக்கிரன் நன்றாக இருக்கும் பொழுது யோகமான திசைகள் நல்லா கொடுத்து, அது கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பொழுது சில வாய்ப்புகள் கைக்கு வந்தாலும் நம்மளால் அது செயல்படுத்த முடியலைங்கிற மாதிரி ஒரு அமைப்பாகவும் கொடுத்துடுவார். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம எப்போ உங்கள் ஜாதகத்தில் எப்படி அது இருக்குதுங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி அவயோக கிரகமாகிய மகர லக்னம் மகர ராசிக்கு வரக்கூடாத கிரகமாகிய சூரியன் ரொம்ப முக்கியமான கிரகம். அவர் சனியோட சேர்ந்துட்டு அவ்வளோதான், போடா படுத்தி எடுத்துரும். சூரியன் சனி சேர்ந்து சூரிய திசை வரும் பொழுது வாழ்க்கையில் நம்பப்பட கஷ்டங்கள், ஆயுஸ் கண்டங்கள், கண்டத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள்லாம் வந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்பா புத்திரு தோஷங்கள் எல்லாமே இருக்குது. அதே சூரியன் குருவின் பார்வை வரும்பொழுது அடுத்தவங்க பலம் நமக்கு வருவது, ஷேர் மார்க்கெட்லேருந்து பணம் வருவது, நல்லாவே வந்து உயில் மூலமாக சம்பாதிக்கிறது, அடுத்தவங்க மனைவி மூலமாக, அது மாதிரிலாம் வந்து வரக்கூடிய அமைப்புகள், பார்ட்னர்ஷிப் மூலமாக வரக்கூடிய அமைப்புகள், அப்படியே பலன்கள் மாறும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அதெல்லாம் போயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அமைப்புகள் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எது மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்குது, குருவோட சேர்ந்துருக்கா, சனியோட சேர்ந்துருக்கா, திருட்பலம் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கா அல்லது தள்ளி அமாவாசைக்கு அருகில் இருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த திருட்பலத்தை அமைப்பு வச்சு தான் உங்களோட கர்ம வினைகள் செயல்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வச்சு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம போட்டு பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது, தசாபுக்திகள் எப்படி இருக்குது, காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது மாதிரி செயல்படும், நம்மளுடைய கேள்விக்கேற்ற விடைகள் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எது மாதிரி வாய்ப்புகள் நமக்கு நல்லதாக இருக்குது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, அரசு உத்தியோகமா, ப்ரைவேட் செக்டாரா, வெளி மாநிலமா, எப்போ வந்து நமக்கு திருமண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், பெற்றோர் விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள் இதெல்லாமே இருக்குது. உடல்நல கோளாறு எப்போ சரியாகிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒன்றுமே துல்லியமாக பார்த்து நம்மளால் வாழ்க்கையில் ஒரு படியும் நம்ம எடுக்கக்கூடிய படி சரியான படியாக எடுத்து நம்ம கர்ம விடை என்னங்கிறது நம்மளுடைய காம்பினேஷன்ஸ், நம்மளோட சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி விஷயம் இல்லை முறையில் நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சொல்லும் பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக எளிதில் நம்மளால் வெற்றி அடைய முடியும். எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல், எந்த விதத்திலையும் தவறான முடிகள்னால நமக்கு சமய விரயங்கள்,
பொருள் விரயங்கள் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் லாக் ஆகாமல் நமக்கு எந்த நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை நம்ம கரெக்டான நேரத்தில் அந்தந்த தேதியில் அந்தந்த நேரத்தில் செய்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். சனி ராகு சூரியனோட சேர்வது தவறு, செவ்வாயோட சேர்வது அவ்வளோ நல்ல நன்மையை கொடுக்காது. ஆனால் குருவோட சேர்ந்து குரு பார்வை பெறுவது அல்லது சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது, பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுவது இதெல்லாம் அற்புதம். கேதுவோட சேருவதும் நல்ல ஒரு விஷயம். ஸோ சனி இது மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது உண்மையே சனி திசை யோகமாக இன்னும் யோகமை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன்கிற கிரகம் குருவால் திட்பலம் பெற்று பௌர்ணமி சந்திரன் பார்வையில் பெற்று அதே சமயத்தில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது அற்புதமான ராஜயோக பலன்களை துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரருக்கு கொடுப்பார். ஆனால் புதன் செவ்வாயோட சேர்ந்திருந்து ராகுவோட ஒரு 15 டிகிரி 10 டிகிரி சேர்ந்திருந்தா கொஞ்சம் அதோட காரத்துவமாகிய படிப்பு சார்ந்த விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள், நல்ல பேச்சு திறமை, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், ஐடி சாஃப்ட்வேர் இது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் பாதிப்பு வரும். ஆனால் ஓரளவுக்கு யோகமாக இருக்கும் பொழுது அந்த துறையில் நல்லா மேலே வரக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராகு சனி சூரியனோட சம்மந்தம் இருக்காங்கிறது பார்த்துக்கணும். புதன் ராகுவோட சேர்வது தவறு, சனியோட சேர்ந்தாலும் கொஞ்சம் குறையும் அதோட படிநிலை. அதே மாதிரி செவ்வாயோட சேர்வதும் அவ்வளோ நல்லதில்லை. இதே மாதிரி குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தாக்கம் பெறும் பொழுது அற்புதமான பலன்கள் இருக்கும். சனியும் கொடுப்பார், புதனும் கொடுப்பார். ராஜயோகம் பல மடங்கு நன்றாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது வயசு நல்ல ஒரு 25-30 வயசுக்கு மேலே சனி திசை புதன் திசை நான் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கையில் வரும் பொழுது அற்புதமான பல நன்மைகளை கொடுப்பார். நம்ம துறையில் நம்ம முதன்மையான ஒரு நபராக கொண்டு வர கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. சனி புதன் அமைப்பு எது மாதிரி சாதகம், எது மாதிரி அமைப்பு சாதகம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம். இதே அவயோக கிரகம் துலா லக்னம் துலாம் ராசிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா குருங்கிற தசை ஜாதகருக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. ஸோ குரு பாருங்க அவயோக தசையாக ராசி அதிபதி லக்னாதிபதி சுக்கிரனுக்கு பிடிக்காத ஒரு கிரகமாக வருகிறார். ஸோ அது மாதிரி நமக்கு வரும் பொழுது ராகுவோட ஒரு 10 டிகிரியில் போய் குரு மாட்டிட்டார்னா குரு சண்டால யோகமாகி நல்ல ஒரு அமைப்புகள் இருக்காது. குரு திசை பாடாப்படுத்தும். ஆனால் குருச்சந்திர யோகத்தில் இருக்கார், குரு செவ்வாயோட இருக்கார். அப்படிங்கிறப்போ செவ்வாயோட சேர்ந்திருக்காருன்னா நல்ல விஷயமாக இருக்கும். கேதுவோட சேர்ந்திருந்தாலும் கேல யோகமாக நல்ல அமைப்புகள் உண்டு. ஒரு அவயோகத்தை சில படி குறைப்பார், நம்ம பிரச்சனைகள் கொடுக்காமல் ஓரளவுக்கு சுமாரான திசையாக கொடுப்பார். அப்படிங்கிறத நம்ம கர்மாவின் அடிப்படையில் இந்திய வேதத்தோட அடிப்படையிலான விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிரக சேர்க்கையில் தான் கர்மா வருதே ஒழிய எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிற பொறுத்து வரல. ஸோ கிரக சேர்க்கையில் இதே குரு சனியோட சேரும் பொழுது சனிக்கு நல்ல பலனும் குருவுக்கு மிகவும் சுமாரான பலன்களும் கிடைக்குது. அதே மாதிரி சூரியனும் சனியும் சேருவது ரெண்டுமே பிரச்சனை. பித்ருகாரகனாகிய சூரியனும் பிரச்சனையாகிறார், சனிங்கிற யோகமான கிரகம் பாதிப்புள்ளாகிறார். அது பலன் கொடுக்க முடியாமல் தந்தையாருக்கும் ஜாதகருக்கும் பிரச்சனைகள் கொடுக்குறார். இது மாதிரி பல காம்பினேஷன்ஸ் நமக்கு நன்மையாக இருக்கா தீமையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரலான அமைப்பு. உங்களுடைய நியூட்ரல் பிளானட்ஸ் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், சூரியன், சந்திரன் அது மாதிரி கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான பலன்கள் கொடுக்கும். அவர் கொஞ்சம் நல்ல சேர்க்கையில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களாகவும் உன்னமே பாதிப்புள்ளான இது மாதிரி அவயோக காம்பினேஷன் இருக்கும் பொழுது உன்னமே பாதிப்புகளை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது என்ன பாதிப்பு என்னங்கிறதெல்லாம் ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தை நம்ம ஜாதகத்தை போட்டு அது பிரகாரம் எப்படி வரக்கூடிய பலாபலன்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும் பொழுது உன்னுமே அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் வேலை கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றம், எந்த நேரத்தில் தொழில் அமைப்போம், எந்த நேரத்தில் வெளிநாடு போவோம், குழந்தை பேரு, கல்யாணம், எல்லா விஷயங்களும் வாழ்க்கைக்கு வேணுங்கிற அன்றாட எல்லா முக்கியமான டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடிய அமைப்புகளாக நமக்கு கண்டிப்பாக இந்த
சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய கிரகங்கள் ஒன்று எவ்வளோ அமைப்பு, எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்கு, கிரக சேர்க்கை எப்படி, யாருக்கு யார் ஒன்று பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுடைய கர்மவினை போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் இந்த ஜென்மத்தில் வருதுங்கிறது நம்ம வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை போட்டு பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து போட்டு அதை நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது உள்ளமே அப்சல்யூட்லாம் கரெக்டாக நம்மளுடைய டெசிஷன் மேக்குக்கு வேணுங்கிற டைம் லைன்ஸை எப்படி ஒரு கூகுள் மேப் ட்ராவல் பண்ணுறவருக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய கிளாரிட்டி இல்லாத நேரத்தில் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எதை காட்டுது, நம்ம போகிற டைரக்ஷன் கரெக்டா அப்படிங்கிற ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து எல்லாத்தையும் உத்வேகப்படுத்தி கிளாரிட்டி கொடுத்து நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செயல்பட்டு நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.